விபூதி மாத்திரையில குடுக்குறாங்க. ஆத்தாடி கணக்குல ஐயா உண்மையிலே அருவானா இருக்கியா? ஆமாங்க ஐயா. கோபால தேடி கொஞ்சம் பேர் வந்தாயடா. அவங்க சொந்தக்காரன் நான் தான் உள்ள அனுப்பி வச்சேன். அந்த லிங்க குரூப்புக்கு என்ன சம்பந்தம்? என்கிட்ட வாழாட்டினாப்ல அந்த லிங்க குறிப்பிட்ட கோபால் வாழாட்டி இருப்பேன். கோபாலு என் மேல உண்மைய குட்டியா வேடிக்கை பார்த்த. இப்ப இந்த லிங்க குறிப்பு உசுறு எடுக்கிற நாங்க வேடிக்கை பார்க்கிறோம். வாங்கடா. 20 லட்சம் வாங்கிட்டு முடிச்சிடலாம். முடியாதுங்க, முடியவே முடியாது. அட முடியும். எல்லாரும் தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு கிளம்புங்க. எனக்கு பிடிக்காத விஷயத்த நான் செய்ய மாட்டேன். இது லிங்க என்ன மேட்ரு? நீ மனசு வச்சா முடியும். தயவு செஞ்சு போட்டுக்கோப்பா. யார போட போறாங்களோடா? லிங்க என்ன கையை தெரிஞ்சிடும். காலி பண்ணிடு. கோபால் யார காலி பண்ண போகுது? உசுருங்க, அதெல்லாம் அப்படி காலி பண்ண முடியாது. தயவு செஞ்சு என் மனசை மாத்த முயற்சி பண்ணாதீங்க. உடனே கிளம்புங்க. 20 லட்சம் தரோம். விஷயத்தை யாருக்கும் தெரியாம கப்பிச்சுக்கணும் கமுக்கமா முடிச்சுடு. முடியாதுன்னா முடியாதுங்க. இதுக்கு முன்னுக்கு நான் கோபால அடிமையாவில வச்சிருந்தேன். வாங்கடா போய் சமரசமா சேர்ந்துக்குவோம். இதுல என் நம்பர் இருக்கு. யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லு. அண்ணே சாரிண்ணே, மூட்டையில என்ன பாத்துக்கண்ணே மொத்தமா 200. அண்ணனா நீங்க வேலை பார்த்தா என் உடம்பு வலிக்குதுனே. லிங்கத்தாளு 20 லட்சம் ரூபாய் கொடுத்து அந்த ஆளை போடுன்னு சொன்னாங்க. நீங்க மாட்டோம்னு சொல்லிட்டீங்களே. ஆளை போட்டு மூட்டு கெஞ்சு கேட்டோம். காலி பண்ண சொல்றதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டீங்களே. கோபாலு வீடு மேட்ரு ஆள் மேட்ருன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. வாழ்க்கையில் இது மாதிரி உனக்கு சான்ஸே கிடைக்காது. நல்ல மேட்ரு நல்ல விட்டுறாங்க. இங்க உங்களை நம்பி பல ஆளுல அனுப்பி நீங்க சென்டிமெண்ட் உசுருன்னு சொல்லி அனுப்பி விட்டீங்க. 20 லட்சம் ரூபாய் சும்மாவானே இருக்கு. சம்பாதிச்சிருக்கலாம்னே. எல்லாத்தையும் வெட்டிட முடியுமா டைசா? போட்டுக்கணும். உள் மனசு சொன்னாத நான் ஆளை போடுவேன். போன வாரம் மாலை மனசுல படிச்சிருப்பிய. காலவாசல்ல 4 பேர் கட்டு செஞ்சது யாரு? என்ன ஆட்டம் மாட்ட விட்டுனாப்ல சொல்ற? போன வாரம் நம்ம லேட்டா வந்து கூட பஞ்சால. ஐயோ மடிச்சிட்டேன். ஏதோ தஞ்சு சிலிப்பாயி உங்களை தப்பா பேசிருக்கு, தப்பா வேலை சொல்லிருக்கு. உங்க உள் மனசுல உள்ளதை அழிச்சிருக்கிறேன். பரங்கி சார், உங்க உள் மனசுல உள்ளதையே அழிச்சிருக்கு. அண்ணனுக்கு வேர்க்குதுடா. வெளியில தூக்கி போடுங்கடா. ஐயா இந்த விஷயம் உங்களுக்கு எல்லாம் தெரியக்கூடாதுன்னு ரொம்ப நாளா மறைச்சு வச்சிருக்கேன். அண்ணனே பெரிய அறிவாளி இருக்காரு. அது சரி, இனிமே உங்களுக்கு ஏதாச்சும் உதவி வேணும்னா என்னைய கேளுங்க. ஆனா சின்ன சின்ன உதவிக்கெல்லாம் போன் பண்ணக்கூடாது. பெரிய காரியமா இருந்தா அப்ப போன் பண்ணுங்க. கோபால்னே, இந்த மில்லன்ன மில்லுக்கு நீங்க தானே முதலாளி. உனக்கு அவர்தான் முதலாளி. கோபால்னே, நான் உங்க அடிமனே. சொல்லுகிறா எந்த முடியும் மூட்டையா தூக்க வேணாம். பேசி தொண்டை ரொம்ப கரகர போயிருச்சு. ஒரே ஒரு டொரினா இந்த கூலிக்க வாங்கிட்டு வரனே. என்னடா ஒரு டொரினாக்கு 80 பேர் ஓடுறாங்க. இனிமே எல்லாம் அப்படிதான். மயாண்டி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம மில்ல வேலை பார்க்கறாங்களா கோபாலு சாதாரண ஆள் இல்லையாம்டா. ஊரே பார்த்து ரவுடி லிங்கத்தோட ஐயாலாம்டா. எனக்கு இப்பதான் தெரிஞ்சு. இதை நம்ம பசங்கள்ட்ட எல்லார்ட்டையும் சொல்லிடுறா. கஷ்டம் இல்ல, உன் கஷ்டத்தை நான் தீர்த்து வைக்கிறேன். வாராசா சொன்ன கேளு. சொன்ன கேளு. சொன்ன கேளு. குதிச்சிருவேன். குதி யாரு வேணாண்ணா? நானும் குதிக்கதான் வந்திருக்கேன். ஆத்தாடி எம்புட்டாலும் நீ பொட்டுன்னு போறியா இல்ல துடிச்சு சாகுறியான்னு பாத்துறத நான் குதிக்கிறதா வேண்டாமாங்கிறத முடிவு பண்ணணும். சனி எங்கிருந்து விழுந்தா உடனே உசுரும் போய் தொலையாதா? உனக்கு எப்படி தெரியும்? போன மாசம் எனக்கு லவ் ஃபெயிலியர். தற்கொலை பண்ணிக்கிறதுக்காக இங்க இருந்தா குதிச்சேன். நேரம் சாக முடியல, பாதியிலே மாட்டிக்கிட்டேன். வழிய நினைச்சால எப்பா. ஆனா ஒண்ணு, நீ எந்த கஷ்டத்துக்காக சாக போறியோ அதை விட நீ குதிச்சதுக்கு பிறகு படுற கஷ்டம் இருக்கு பாரு, அதான் இருக்கிறதுல கொடுமை. அனுபவத்தைன்னு சொல்றேன் கேளு. அது மட்டும் இல்ல, உள்ள தண்ணி பாம்பு இருக்குல்ல, தண்ணி பாம்பு அது வேற நிறைய இருக்கும். தண்ணி பாம்பு கோபாலு கொத்துமா? தண்ணி பாம்பு கொத்துச்சு 1 மணி நேரத்துக்கு துடிச்சு உசுறு போகுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. பண்றானே தண்ணி பாம்பு சொல்லு.
எனக்கு பயமா இருக்கு. எது? வேண்டாம், எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கா? தயவு செஞ்சு என்னை இது காப்பாத்து. சரிப்பட்டு வராது. நான் குதிக்கிறேன். உனக்கு புண்ணியமா போகும், நல்லா இருப்ப. வேண்டாம் வேண்டாம், என்னை நெசமா? ஓகே, அப்படியே கை கொடு. மெதுவா, பயப்படாம கை கொடு. கொண்டா, அப்படியே கை கொடு. வா வா வா, மெதுவா வா, மெதுவா வா. ஒண்ணு இல்ல வா, மெதுவா வா. பயப்படாம வா, வா. பாத்தியா என்னதான் உன் பிரச்சனை? அன்பை காட்டுறதுக்கு யாரும் இல்லை, ஆசையா பேசுறதுக்கும் ஒருத்தரும் இல்லை. நான் ஒரு அனாதை. நான் கூட தான் அனாதை. அதுக்கு இந்த மாதிரி கிறுக்குத்தனமா நான் பண்றேன். உன் பேர் என்ன? அசோக். சரி விடு. ஏன் உனக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன்? நான் இருக்கேன் இல்ல, என் கூட வா. ஆட்டோ ஆட்டோ, ஆயிரம் விளக்கு நகர்த்து. செல்வம் உள்ள கண்ணன் மாதிரியே இருக்கான். அப்படியே ஒரு 25 வயசு இருக்கும்னா துருதுருன்னு இருக்கான். அசக்கார பையன் பக்குவமா போய் சொல்லி உசுரை காப்பாத்திட்டானே. உலகத்தில் நம்மள மாதிரி உசுரை எடுக்கிறவனு இருக்கான், அவன மாதிரி உசுரை காப்பாத்துறவனும் இருக்கான். எனக்கு அப்படியே நேர் மாறு. அன்புனா என்னன்னே தெரியாம வளர்ந்த எனக்கு என் மேல அன்பை கூட்டுறதுக்கு அவனை தவிர வேற யாரு கிடைப்பாங்க? உலகம் பூரா இன்டர்வியூ வச்சாரு பேர் புள்ள கிடைக்க மாட்டாங்க. என் தத்து புள்ள என் புள்ளையா வந்தேன். பேசிருக்க வேண்டியது சரக்குன்னு ஒரு ஆட்டோ வந்து ஏறி போயிட்டேன். எங்க போயிட்டு புரியலையா? அவன் கண்ணுக்குள்ளே இருக்கேன். என்ன அந்த பையனை கிடைப்பானா? மதுரை தானே, பிடிச்சிடலாம். எங்க போயிட போறான்? சொல்லுமேக்கா. என்ன? நான் வீட்ல தான் இருக்கேன். சரி, அதுக்கு ஓ வீட்ல தான் இருக்கேன். உனக்கு ஒரு அதிர்ச்சி தரலாம் வேணுதான். என்ன மேகா, ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்துக்கலாம்ல. சரி, நீ அங்கேயே இரு, நான் வந்துடுறேன். ஓகே, சீக்கிரம் வா. கடவுளே, மாட்டேனே. Cross. Cross. பாவி. டைரி. கடவுளே, அவ எதையும் பார்த்துக்க கூடாது. இதை ஏமாத்திட்டியல்ல? இல்ல மேகா, அது துணிச்சலை மனதிலே வளர்த்தவன் இவனா? எவ்வளவு போய் சொல்லிருக்கேன். நீ மட்டும் அன்னைக்கு பரங்க கிட்ட மணி பர்ஸ் வாங்கும் போது நீ என்ன சொன்ன? நான் மேகா கோபால் ஃப்ரெண்டுன்னு நீ போய் சொல்லல. உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நீ அப்படி போய் சொன்ன. அதே மாதிரிதான் எனக்கு உனக்கு பிடிச்சிருக்குன்னு நானும் அப்படி சொன்னேன். போய் சரியா போச்சு மேகா. சமாளிக்காத. இல்ல மேகா, நான் சொன்னது போய் தான், ஒத்துக்கிறேன். ஆனா என் காதல் நிஜம், அதை மட்டும் நீ தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. மேகா, மேகா, தயவு செஞ்சு என்னை நம்பு. மேகா, நீ தப்பா புரிஞ்சுட்ட. மேகா, கோபால், உன் மெம்பர்ஷிப் கார்டு வந்துருச்சுப்பா. இதுல ஒரு கையெழுத்து போடு. ப்ளூ கிராஸ் மெம்பர்னு போய் சொல்லி ஒரு பொண்ணை காதலிக்கிறதா சொன்னிய, அது என்னாச்சுப்பா? நீ போன வழி பொய்யா இருக்கலாம், ஆனா அந்த பிள்ளை டைரியை படிச்சு ஆசையா ப்ளூ கிராஸ் அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சு மெம்பர்ஷிப் கேட்டிய, அப்பயே உன் காதல் நிஜமாயிருச்சுப்பா. அந்த பொண்ணு கண்டிப்பா உனக்கு கிடைப்பா, கவலைப்பட. அடுத்து முருகேசனுக்கு காலம் வண்டி